தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. ஜேவிபியின் சட்டவிரோத செயல், நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. யாழ் பருத்தித்துறை கடற்கரையில் சடலம் மீட்பு. கனடாவில் தபால் மூலம் போதைப் பொருள் கடத்தியவர் கைது. கனடாவிற்குள் பிரவேசிக்க அனுமதி மறுக்கப்பட்ட ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர். சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை, கனடாவில் புதிய விவாதம் தீவிரம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்படவிருந்த சுமார் 5.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபரொருவரை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அதன்படி இந்த கைது நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது, கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். அதன்போதே சந்தேக நபரின் பயண பையிலிருந்து 35,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள், 2,000 நிக்கோட்டின் ரசாயனம் கொண்ட சிறிய பொதிகள் மற்றும் 50 மின்னணு சிகரெட்டுகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் காலி பகுதியில் வசிக்கும் 23 வயது தொழிலதிபர் என காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பருத்தித்துறை கடற்கரை பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் குறித்த முதியவரை சடலமாக மீட்டுள்ளனர். இது தொடர்பில் தெரிய வருகையில், உயிரிழந்த முதியவர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை தனது வீட்டாருடன் முரண்பட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் நீண்ட நேரமாக வீடு திரும்பாத காரணத்தினால் உறவினர்கள் அவரை தேடி சென்றுள்ளனர். இதன்போதே அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கம்பஹா யக்கல பகுதியில் உள்ள முன்னணி சோசலிச கட்சியின் அலுவலகத்தை மக்கள் விடுதலை முன்னணி கைப்பற்றியது சட்டவிரோதமானது என கம்பஹா நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான மனுவின் விசாரணை நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அலுவலகத்தை முன்னணி சோசலிச கட்சியிடம் ஒப்படைக்குமாறு ஜேவிபியினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகத்தை கைப்பற்றியது சட்டவிரோதமானதென அறிவித்த பின்னர் அந்த அலுவலகத்தை FLSPயிடம் ஒப்படைக்குமாறு கம்பஹா கூடுதல் நீதவான் ஷிலானி பெரேரா உத்தரவிட்டதாக அக்கட்சியின் செயலாளர் புபுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். இதேவேளை அலுவலகத்திலிருந்து முன்னணி சோசலிச கட்சியின் உறுப்பினர்களை விரட்டியடித்ததும் சட்டவிரோதமானதென நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அலுவலகத்தை தங்களிடம் ஒப்படைக்குமாறு ஜேவிபியினருக்கு உத்தரவிடக் கோரி முன்னணி சோசலிச கட்சி கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது. மேற்படி கட்சியின் நிர்வாக செயலாளர் சமிர கோஸ்வத்த மற்றும் கட்சியின் பிற உறுப்பினர்களால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் பலரும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். கடந்த வருடம் செப்டம்பரில் ஜக்கலவில் உள்ள முன்னணி சோசலிச கட்சியின் அலுவலகத்திற்குள் ஜேவிபி ஆதரவாளர்கள் குழு ஒன்று புகுந்து அங்கிருந்த சிலரை தாக்கிய பின்னர் அலுவலகத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றியதை தொடர்ந்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்போது காவல்துறையினரும் பாரபட்சமாக நடந்து கொண்டதாக முன்னணி சோசலிச கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் காவல்துறை அதிகாரியை உளவு இயந்திரத்தால் மோதி கொலை செய்ததுடன் மற்றொரு காவல் உத்தியோகஸ்தருக்கு படுகாயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபர் மறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கொடிகாமம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கடந்த சனிக்கிழமை சம்பவ இடத்திற்கு 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் விரைந்துள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினரை கண்டதும் உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் தான் தப்பிப்பதற்காக அதன் வேகத்தை அதிகரித்து காவல்துறையினர் இருவர் மீது மோதிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதன்போது உளவு இயந்திரம் மோதியதில் கொடிகாமம் காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல் சர்ஜன் தர அதிகாரியான ஹெட்டியாராட்சி அல்பர்ட் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
அவருடன் சென்ற மற்ற காவல்துறை உத்தியோகஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உளவு இயந்திரத்தின் உரிமையாளரை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவரை விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ தினத்தன்று சாரதிக்கு உதவியாளராக சென்ற இளைஞன் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று குறித்த இளைஞர் பாலாவி பகுதியில் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த இளைஞனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறையினர் சம்பவ தினத்தன்று உளவு இயந்திரத்தை செலுத்திய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் தொடர்ந்து தேடுதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ஹால்டன் பகுதியில் தபால் மூலம் ஹொக்கெயின் அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பிப்ரவரி மாதத்தில் விசாரணை தொடங்கப்பட்டது. தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புர்லிங்டன் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் மேற்கொண்ட சோதனையின் போது 42 வயதான ட்ரெவர் ஹெட்மேன் கைது செய்யப்பட்டார். 13 கிராம் ஹொக்கெயின் அஞ்சல் அனுப்புதல் தொடர்பான ஆதாரங்கள், குறுக்குவில் போலி வாகன எண் பலகைகள், சுமார் 70,000 சட்டவிரோத சிகரெட்டுகள், திருடப்பட்ட பிக்அப் வாகனம் என்பன சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் பிரெஞ்சு பாலஸ்தீனிய உறுப்பினரான ரிமா ஹசன் மான்ட்ரியல் மாநாடுகளில் பங்கேற்க இருந்த நிலையில் கனடாவிற்குள் பிரவேசிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் தாம் கனடாவிற்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இதை கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சி என அவர் விமர்சனம் செய்துள்ளார். ஆரம்பத்தில் அனுமதி வழங்கப்பட்ட மின் அனுமதி பின்னர் வெள்ளிக்கிழமை திரும்ப பெறப்பட்டதாக அவரது கட்சியான லா பிரான்ஸ் இன்சோமிஸ் தெரிவித்துள்ளது. கனடிய அதிகாரிகள் முன்னதாக விசா மறுப்பு அல்லது நுழைவு மறுப்பு, மேலும் குற்றச்சாட்டு அல்லது கைது தொடர்பான தகவல்களை அவர் வெளியிடவில்லை என குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மறுப்பிற்கான உண்மையான காரணம் இஸ்ரேல் நுழைவு மறுப்பு மற்றும் பலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு குறித்து அவர் எடுத்துள்ள வலுவான கருத்துக்களே என அவரது கட்சி கூறுகிறது. இந்த வாரம் மான்ட்ரியலில் நடைபெறவிருந்த பலஸ்தீன ஆதரவு குரல்கள் அடக்கப்படுவது மற்றும் வலதுசாரி அரசியல் எழுச்சி தொடர்பான 2 மாநாடுகளில் ரிமா ஹசன் ஆன்லைன் வழியாக பங்கேற்பதாக அறிவித்துள்ளார். கனடாவின் சஸ்கட்ஸ்வான் மாகாணத்தில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்வது குறித்து பொதுமக்களின் கருத்தை கேட்க திட்டமிட்டுள்ளதாக மாகாண முதல்வர் ஸ்கொட்மோ தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா அண்மையில் 16 வயதிற்குட்பட்டவர்களுக்கு முழுமையான சமூக ஊடக தடை அமுல்படுத்தியதை குறிப்பிட்டு கனடாவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை பரிசீலிக்க வேண்டுமென அவர் சமூக ஊடகம் ஒன்றில் பதிவிட்டுள்ளார். அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் 4000க்கும் மேற்பட்டவர்களில் சுமார் 75% பேர் ஆஸ்திரேலியாவில் அமுல்படுத்தப்பட்டது போன்ற தடை நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த தடை டிக்டாக், முகநூல், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் ஸ்னாப்சாட் போன்ற தளங்களில் 16 வயதிற்குட்பட்டவர்கள் கணக்குகள் உருவாக்குவதை தடுக்கிறது. இதேவேளை கனடாவின் பிரதமர் மார்ஹார்னி இந்த விவகாரம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என தெரிவித்தார். எனினும் இதுகுறித்து விரிவான விவாதம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் ஆன்லைன் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் அவசியம் என்றும் சமூக ஊடகங்களுக்கான வயது வரம்பு குறித்த விவாதமும் அதில் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.